சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன் பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் செய்து நாட்டிலே பாடுபடும் தொழிலாளரின் துன்பம் பறந்திடச் சூரியன் ஓடி வருகிறான் உதய சூரியன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் ₹1 கூட ஒதுக்கல. நம்ம தலைவர் என்ன பண்ணாரு, தேர்தல் அறிக்கையில சொன்னார், சென்னையில சைதாப்பேட்டையில கிங்ஸ், அதாவது சென்னை சைதாப்பேட்டையில கலைஞர் நூற்றாண்டு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் கட்டுவேன்னு சொல்லி 1000 படுக்கை வசதிகளுடன் ஒரு கலைஞர் பல்நோக்கு சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் ஒரு வருஷத்துல கட்டுறேன்னு சொல்லி 10 மாசத்துல கட்டி தொடர்ந்து இன்னைக்கு சென்னை மக்கள் மட்டும் இல்ல தமிழ்நாட்டு மக்கள் அங்க வந்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. இதுதான் நம்முடைய திராவிட மாடல் அரசுக்கும் 29 பைசா மாடலுக்குமான வித்தியாசம். இங்க இருக்க போறீங்க நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க, உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு அந்த நாராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல, நீங்க அது தெளிவா இருக்கீங்கல்லம்மா. இதுவரைக்கும் இந்த 3 வருஷத்துல மட்டுமா இந்த மகளிரின் கட்டணமில்லா பேருந்து திட்டத்தின் மூலமா 465 கோடி பயணங்களை மகளிர் மேற்கொண்டிருக்காங்க. எத்தனை முறை? 465 கோடி முறை. வரதுக்கு, படிக்க வைக்கிறதுக்கு, அவங்களை ஊக்குவிக்கிறதுக்கு இதை விட சிறப்பான திட்டம் இல்லைன்னு கனடா நாட்டுல முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிமுகப்படுத்திருக்கிறாங்க. இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு. இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் இதுவரைக்கும் ஒவ்வொரு நாளும் 12,000 மாணவர்கள் முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்பெறாங்க. இதன் மூலம் இந்த வருஷம் இந்த திட்டத்தினால அரசு பள்ளியில சேரக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை 3 லட்சம் மாணவர்கள் அதிகமா சேர்ந்திருக்கிறாங்க அரசு பள்ளியில. இந்த திட்டத்துல விண்ணப்பிச்சவங்க அப்ளிகேஷன் போட்ட மகளிர் 1,60,00,000 மகளிர். அதுல வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு சரிபார்க்கப்பட்டு பேன் கார்டு, ஆதார் கார்டு, வருமானம் என்ன எல்லாம் பார்க்கப்பட்டு இன்னைக்கு மாசம் இன்னைக்கு 15ஆம் தேதி, மாசம் 15ஆம் தேதி ஆனா டான்னு 1,18,00,000 மகளிருக்கு 1000 ரூபாய் வந்து சேர்ந்திருக்கு. இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க 1,18,00,000 மகளிர் இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை மாசம் 1000 வாங்கிட்டு இருக்காங்க. நீலகிரி மாவட்டத்தில் மட்டும் முக்கியமான பணிகளை மட்டும் உங்களுக்கு எடுத்துக்காட்டி இருக்கிறார். என்னென்ன பணிகள் செஞ்சிருக்காங்கன்னு இந்த பகுதி மக்கள் உங்களுக்கே நல்லா தெரியும். இதை தவிர நம்முடைய தலைவர் அவர்கள் டாக்டர் கலைஞர் எப்பவுமே சொல்லுவார், தேர்தல் வாக்குறுதியின் பொழுது என்ன சொல்லுவார், சொல்வதை செய்வேன் செய்வதை தான் சொல்லுவோம்னு சொல்லி ஜெயிச்சு செஞ்சு காட்டினவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். அவருடைய வழியில வந்த நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை செய்வார். அந்த நம்பிக்கை இருக்காமா? முதல் தேர்தல் அறிக்கையில இந்த முறை முக்கியமான இந்தியா கூட்டணி தேர்தல் பெற்று ஆட்சி அமைச்சதுன்னா இந்தியா தேர்தல் கூட்டணி முதல் முக்கியமான வாக்குறுதி நீங்க மகளிர் வந்திருக்கீங்கம்மா. நீங்க சொல்லுங்க, 2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 450 ரூபாய் இருந்துச்சு. இப்ப கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 1200 ரூபாய். ஏத்தனது யாரு? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல. இப்போ நாடகாரர் மாதிரி மோடி அவர்கள் புதுசா ஒரு வடை சொல்றாரு. உங்களுக்கு தெரியும், நம்ம பொய் சொல்றவங்க சொல்லுவோம் நல்லா வடை சொல்றான் அப்படின்னு. ஆனா மோடி என்ன தெரியுமா ஸ்பெஷலிஸ்ட்? வடை சுட்டுட்டு நமக்கு தரமாட்டாரு, அந்த வடையை அவரே சாப்பிடுவாரு. இப்போ உங்களை ஏமாத்துறதுக்காக ஒரு நாடகம் ஆடிட்டு இருக்காருமா, 100 ரூபாய் கம்மி பண்ண போறேன் அப்படின்னு ஒரு பொய் அறிக்கை கொடுத்து நம்புவீங்களா? ஏத்துனது 800 ரூபாய், இறக்குறேன்னு சொல்லி ஏத்துறது 800 ரூபாய், இப்ப குறைக்கிறேன்னு சொல்லி 100 ரூபாய் குறைக்கிறாரு. நம்ம தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. கேஸ் சிலிண்டர் விலை இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. தலைவர் சொல்றத செய்வாரா?
அந்த நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை குறைக்கிறேன்னு சொல்லி வந்து ஆட்சிக்கு வந்த மோடி 10 வருஷத்துல இன்னைக்கு 1 லிட்டர் பெட்ரோல் விலை எவ்வளவு? 100 ரூபாய் 110 ரூபாய் தாண்டி போயிடுச்சு. தலைவர் தேர்தல் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு, நம்ம ஆட்சி அமைச்சோம்னா 1 லிட்டர் பெட்ரோல 75 ரூபாய்க்கு கொடுப்பதற்கான முழு முயற்சியெல்லாம் நான் எடுப்பேன், செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு. அதிகபட்ச விலையாக கிலோவுக்கு ரூபாய் 35 நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். நீலகிரி மாவட்டத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் சுற்றுலா தலங்களுக்கு செல்லும் வழித்தடங்கள் இந்திய சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் மூலம் மேம்படுத்தப்படும். இதன் மூலம் நிறைய சுற்றுலா பயனாளிகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. மேட்டுப்பாளையம், சத்தியமங்கலம், கோபிசெட்டிப்பாளையம், ஈரோடு ஆகிய வழித்தடங்களை உள்ளடக்கிய அகல ரயில் பாதை திட்டம் நிறைவேற்றப்படும். ரூபாய் 5 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் கூடலூர் பேருந்து பஸ் ஸ்டாண்ட் பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பொதுமக்களுடைய நீங்க இங்க இருக்க போறீங்க. நீங்க அத்தனை பேரும் முடிவு பண்ணிட்டீங்க உதயசூரிய சின்னத்துல வாக்களிச்சு நாராஜ் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கல்ல? நீங்க தெளிவா இருக்கீங்கல்லம்மா? தண்ணி கொடுத்துருங்கம்மா. 3 லட்சம் வாக்கு வித்தியாசத்துல நாராஜ் வெற்றி பெறுவது உறுதி. கண்டிப்பா பண்ணுவீங்களா? 2021 தேர்தல்ல அடிமைகளை ஓட விட்டீங்க, அடிமை அதிமுக ஓட விட்டீங்க. இப்போ நமக்கு இன்னொரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அடிமைகளுடைய ஓனர்ஸ், அடிமைகளுடைய எஜமானர்கள், ஏஜென்ட்ஸ், அவங்களே ஓட விடுறதுக்கான வாய்ப்பு தான் வர்ற ஏப்ரல் 19ஆம் தேதி வர்ற வெள்ளிக்கிழமை. செய்வீங்களா? உங்களை எல்லாம் அன்போடு கேட்கிறேன், பண்போடு கேட்கிறேன், பாசத்தோடு கேட்கிறேன், பணிவோடு கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன், உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா சொல்லணும்னா தலைவருடைய மகனாக இருந்து கேட்கிறேன். இன்னும் பெருமையா பூரிப்பா சொல்லணும்னா முத்தமிழக டாக்டர் கலைஞருடைய பேரனாக இருந்து கேட்கிறேன். ஆதரிப்பீர் உதயசூரியன் உங்களுடைய வெற்றி வேட்பாளர் நாராயண அவர்களை மிகப்பெரிய வெற்றி பெற வச்சு பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுடைய குரலாக, மக்களுடைய குரலாக அவர் இருப்பார். வாய்ப்புக்கு நன்றி, வரவேற்புக்கு நன்றி, வணக்கம்.